ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஈவெண்ட்ஸில் இருக்கிறது தான் விளையாட போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, கொடுத்துருக்காங்க நிறையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயர் அண்ட் ஐஸ் அந்த ஈவெண்ட் இதுதான் விளையாட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீமாக வரும். 4 மெம்பர்ஸ் அந்த மாதிரி டீமாக கொடுப்பாங்க. மொத்தம் 16 பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம விளையாடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டம்பிள் கைஸில் வந்து இன்னும் பாட்டாக போடலான்னு இருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ், அதாவது ஐஸு கரம்பா டீம்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இது க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம டீம். க்ரீன் கலர், அதாவது நான் அண்டு நிறையா ப்ரூ அந்த மாதிரிலாம் பேர் இருக்காங்களாம். பட் இந்த ஐஸ் இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஐஸ் இது கேமில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நிறையா அந்த மாதிரி இடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி எதனா ஒன்று பண்ணி வைப்பாங்க. விளையாடக்கூடாது, ஜெயிக்கூடாமல் கஷ்டமாங்க பாருங்க. வாங்க பாருங்க, இதுக்கும் அதுக்கும் அந்த மிதோ பாருங்க, சுற்றி வாங்க. இந்த மாதிரி தான் இதில் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 43 செகண்ட். அப்படியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டீம் லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லை, வேற ஒரு டீம் தான். ஃபஸ்ட்டு டீம் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இவர் வந்து ஜெயிச்சாதான் இப்போ எங்கள் டீம் ஃபஸ்ட்டில் வரும். அதாவது அந்த டைமிங்கில் சொல்கிறேன். சைடில் பாருங்கள், டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 செகண்ட் இருக்குது. அவ்வளோதான், ஜெயிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீம்ஸ், இவங்களாம் வேறு டீம்ஸ், இவங்களாம் விளையாட்டு ஸ்பெக்டேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நடுவில் கிளிக் பண்ணோன்னா பாட்னு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், யார் யார் விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்காங்க. பின்னாடி 2, முன்னாடி 2 நம்ம டீமில். நெக்ஸ்ட் என்ன ரவுண்டுன்னு பார்க்கலாம். லேசர் டேஷ் டீம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ், அதாவது பிளாக்ஸாக வரும். ஸ்கொயராக நம்ம அதில் வந்து தப்பிக்கணும். அந்த மாதிரி நடுவில் அதே மாதிரி தள்ளுவாங்க நம்மளை. அதுதான் மெயின். தள்ளி விட்டாங்கன்னா சைடில் அந்த லேசரில் பட்டுனா அவுட் ஆகிடுவோம். ஓகே, இதில் நம்ம ஜெயிக்கணுமா ஜெயிக்கலையான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா செம்ம ஜஸ்ட்டு. இப்போ நான் குதிச்சு வரலன்னா அவ்வளோதாங்க, என் மேட்ரே முடிஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, எல்லாரும் அவுட் ஆகிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க, குவாலிஃபைட் ஆகியாச்சு. அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வந்து இருக்கு போல, ரிமைனிங் 8. நாங்கள் 4, அடுத்த டீம் 4 பேர் இருக்காங்க. இதில் தாங்க லாஸ்ட் மேட்சில் தான் நடக்கும் கூத்தே. திருப்பியும் அதே மாதிரியே ஒரு மேப் கொடுத்துறாங்க, ஐஸ் ஹைட்ஸ் டீம்ஸுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பாருங்க. நான் லெஃப்டில் ஆயிட்டேன்னா அப்படி லெஃப்டில் போயிட்டே இருக்கும். நம்ம ரைட்டில் திரும்பினா கூட திரும்பாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சைடில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, நானாக ஈஸியாக அப்படியே சும்மா சர்வ புல்லுன்னு அப்படியே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்லைட் ஆகிட்டே போகிறேன். அவ்வளோதாங்க, ஜட்ஜ். அவ்வளோதான், நான் வந்து 62 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன் டீமுக்கு. இவருக்காம் பாருங்க, என்ன நகர கூட மாட்டோம் பாருங்க. ஃபஸ்ட்டு பிளேஸே நாம் தான் இருக்கோம் பாருங்கள். நம்மளோடைய செகண்ட் டீம் வந்துட்டான். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க வீரானே. இவன் சுத்தமாக அந்த ப்ரோன்னு இருக்கானே, அவன் சுத்தமாக விளாடவே இல்லை. நானும் பார்க்குறேன் விளாடுவேன். இவன் பார்த்தான்னா இச்சின்னு வரான். வந்து முடிச்சிடான்னு பார்த்தேன். முடிச்சிட்டாம
அதுங்க நம்ம டீம் இப்போ செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு. இப்போ இவன் ஒருத்தன் முடிச்சிட்டானா நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு மெம்பராக இருப்போம். வெயிட்டிங் ஃபார் டீம்மேட்ஸ். எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது டீம்மேட்ஸுக்கு. பண்ணி இப்படி தான் இப்படியே நிற்கிறான். இது போஸ்ட் கொடுத்த மாதிரி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலேருந்தே அப்படி தான். நன்றிப்பா தம்பி 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 சீக்கிரம் போப்பா ஏப்பா தம்பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போப்பா. பார்த்தீங்கன்னா இவன் என்ன விளையாடுறானா இல்லை ரோபோட் விளையாடுறா இல்லை வியன்னே விளையாடுறானா ஒன்றும் தெரியல. பால் வர இச்சிக்கிட்டே இருக்கும் போல இவனை. இந்த பாருங்க வியன்னே விளையாடுறான். இவன் விளையாட்டு பொறுத்து தான் இருக்கு. ஜெயிப்புமா இல்லை ஜெயிக்க மாட்டோமான்ட்டு அப்படிதான். ஐயம்மா ஏ குதிரா. பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ டைம் செகண்ட்ஸ்குள்ளே நம்ம போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஜெயிக்கிறதுல இருக்கு. நம்ம செகண்ட் பிளேஸ் தான், பட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா நம்ம அவங்க வின்னராக இருப்பாங்க, நம்ம ரன்னராக இருப்போம். அப்படி இருப்போம். அப்பாடா எப்படியோ ஜெயிச்சிட்டோம்டா. மல்டா ரவுண்டு ஓவர் ஆயிடுச்சு. கேபிசி டிஜி ப்ரோகிராட் ப்ளோல் பிஹெச் ஃப்ராஸ்ட் அதாவது நிறையா இருக்காங்க. அதாவது அவங்களே தானாகவே நாம்ளும் கூப்பிட்டு விளையாடுற மாதிரியும் இருக்குது, இல்லை நாம்ளே போயிட்டு ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்குது. அடுத்த ரிவார்ட்ஸில் நம்மளுக்கு தருவாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேலண்டர் மாதிரி போட்டு அதுலேயும் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் மிஷின்ஸ் அப்படின்ட்டு, அதாவது அங்கேயே பக்கத்தில் ஏதாவது இருக்கும். அதை ஒன்று ஒன்றா ஐத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி எப்படி இருக்குது என்னென்னன்ட்டு. பட் இது வந்து ஒரு நல்ல கேமு, ஒரு சூப்பரான கேம். ஒரு டைம் பாஸ்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி விளையாடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்டம்பிள் கைட்ஸ் பார்ட் 2 இருந்தீங்களா? ஓகே டாட்டா பை பாய்.